கையுடைந்த மனிதர். கான்ஸ்டாண்டின் மன்னர் மற்றும் அவரின் தாயார் ஹெலனா புனித பயணமாக கல்வாரியை நோக்கி சென்றனர். அங்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு அங்கே 3 சிலுவைகளை கண்டுபிடித்தனர். ஹெலனா அதிர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சியோடு, இதுதான் 3 சிலுவைகள். இதில் எது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்? அதை நாங்கள் எப்படி அறிவோம்? எல்லாம் ஒரே மாதிரி தானே தெரிகிறது. நம்மை வழி நடத்துவார். ஒரு கையுடைந்த மனிதனை கொண்டு வாருங்கள். கையுடைந்த மனிதன் நடுங்கு குரலோடு, ஆமா, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆமா, இந்த 3 சிலுவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொட்டி பாடும் புதியின் ஆற்றல் எங்கு வெளிப்படுகிறதோ அதுதான் உண்மையான திருச்சி. மனிதன் முதல் சிலுவையை தொட்டான், 2ஆம் சிலுவையை தொட்டான், மாற்றமே இருந்தது. 3ஆம் சிலுவையை தொட்டதும் அவன் கை குணமடைந்தது. கையுடைந்த மனிதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கை ஏறி, அவன் இதுதான் எங்கள் ஆண்டவரின் திருச்சிலுவை. மிகுந்த ஆனந்தத்துடன் நான் கொண்டு சென்று இந்த நாளை நாம் எப்பொழுதும் நினைவு வேண்டும். 326ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்று ஹெலனா திருச்சிலுவையை ஏற்றினார். அதிலிருந்து அந்த நாள் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என கொண்டாடப்பட்டது. திருச்சிலுவை மனிதர் செலுத்தும் நோக்கம் படிப்படியாக வளர்ந்தது. 1970ஆம் ஆண்டுகளில் இவ்விழா திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்றே கொண்டாடப்பட்டது. 1970ஆம் ஆண்டிற்கு பிறகு இவ்விழா திருச்சிலுவை மகிழ்ச்சி விழா என்ற கொண்டாடப்படுகிறது. எந்த ஒரு தொடங்குவதற்கு முன்பாக சிலுவை அடையாளம் போடுவது ஏது? சிலுவை அடையாளம் போடும் சிலுவைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை